காலைல மருந்து குடிச்சிங்களா? எனக்கு என்னென்ன மருந்து கொடுத்துட்ருக்குற? விட்டமின் டி, மல்டி விட்டமின், அப்புறம் இருமலுக்கு மருந்து, அது போதும், சரியாயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். ஜானு உனக்கு பிறந்த நாள். பார்க்குறேன். ஜானு உனக்கு பிறந்த நாள், நீ அழகா பிறந்துட்டியே. அப்படியாப்பா? பிறந்த நாள்லாம் இல்லை, நமக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான். சொல்லலாமா? காலையில் போயிட்டு கட்டிங் பண்ணிட்டு வரோம். குரூமிங் கட்டிங் போட போகிறேன். கட்டிங் போட போகிறேன் காலையில். ஓகேவா? காலையில் கட்டிங் போட்டு தான் பிறந்த நாளுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேவா? போயிட்டு வரேன். ஆஸ்பத்திரி விட்டுனா கடிசாக தான் இருக்கும் போல். 5 மணிக்கு எழுந்திருச்சு என்னையும் தூங்க விடாமல் வடியாண்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும். சரி, போய்ட்டு வரேன். வீடியோவில் போய் பிறந்த நாள் தான் நம்ம புகழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? பிறந்த நாள் பர்த்டே பாய்க்கு இன்னைக்கு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, என்னடி இது? கிச்சடியா? கோதுமை ரவை கிச்சடி. கோதுமை ரவை கிச்சடியை போட்டுருக்காங்க. இதுதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஓகேவா? இதை முடிச்சுட்டு இன்னைக்கு நான் எக்ஸாம் போகிறேன். இருந்தாலும் கேஷுவலில் தான் போகிறேன். கேஷுவலா ஃபார்மலா? கேஷுவல் தான். நானே பெரிய குழப்பவாதி. கேஷுவல் ட்ரெஸ்ஸில் போகிறோம். இன்னைக்கு கேட்டால் பர்த்டே ஆட் பண்ணுறதுனால நமக்கு எக்ஸப்ஷனாக போங்க அப்படின்னு சொல்லி விட்டு தள்ளிவிடுவாங்க. அதுக்காக நம்ம இந்த காம்போ இன்னும் காட்டலையா? அது காம்போ காட்டுறது பாருங்க. பின்னாடி போங்கங்க, பின்னாடி போங்க. அது வேற வயிற்ற வேற. சல்மான் சல்மான்ஜி பர்ச்சேக்கு போகிறேன். என்ன கொஞ்சம் நான் கொஞ்சம் சொல்கிறேன். பர்த்டே பாய்க்கு விஷ் சொன்னியா காலையிலே? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. டேய் தகப்பா, விடு. இப்போ வந்து மோசமான நிலைமையில இருக்கிறோம். இப்போ இப்படியே வாழன்றிய நீ? என்ன முக்கெல்லாம் நோண்டு இப்போ நாக்க சொல்லிட்டுவ நீ ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு 200 கேட்ப? 300 சரி, இப்போ நீ உனக்கு நல்ல சோபமானமாக பிடிச்சிடும். சரியா? இப்போ எங்கே கிளம்பிட்ட? டிப்டாப்பா எதுக்கு? கல்லறைக்கு போறியா? நானும் அதான் பயந்துட்டு என்ன திடீர்னு கல்லறைக்கு போறேன்னு. கடலூர் போறேன். எதுக்கு? பீச்சுக்கா? சரி. ஒன்னெல்லாம் பக்கவாதுன்னு சொன்னா நம்ப மாட்டாங்களே யாரும். முடிச்சு வந்தாச்சு. இவங்க நம்மளை எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க? தர அப்படின்னா தரன்னு எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க? என்ன செஞ்சுருக்கீங்க இன்னைக்கு? பர்த்டே பாய்க்கு ஸ்பெஷல் என்னது? என்ன இது? கடையில் போய் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்தியாடி? நான் செஞ்சேன். சூடு மட்டும் பண்ணுறேன். ஓகே ஓகே. இது என்ன ஐட்டம்? அது ஸ்பெஷலு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி வீடியோ எடுத்திருக்கேன். அதை அப்புறம் அப்லோட் பண்ணுறோம். ஓகே ஓகே ஓகே. இல்லை இதோடைய ரெசிபி வீடியோவும் அப்லோட் என்ன கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. ரெசிபி வீடியோ தனியாக போட்டுக்கலாம். ஓகேவா? விலாக் மட்டும் போடுவோம். எப்படி பார்க்க எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. கறிலாம் அதிகமாக இருக்குது. கடையில் வாங்கினா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சோத்தை அதிகமாக போட்டுருவாங்க, கறி கம்மியாக போட்டுருவாங்க. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம் என்னன்னா, நமக்கு தேவையான அளவுக்கு கறி போட்டு சூப்பராக சாப்பிட்லாம். பார்க்கவே இதை வந்து யார் பார்த்தாலும் இந்த சிக்கன் ரைஸ் நம்பிடுவாங்க. நானுமே நம்பிட்டேன். சரிங்களா? சிக்கன் ரைஸ் தான் இது. எங்கே காட்டுங்க, சிக்கன் ரைஸ் செஞ்சுட்டாங்க. ஐயோ சூப்பர். ஒரு கடை ஒன்று போட்டுற வேண்டியதான். ஓகேவா? ஓகே. பாருங்க, கால் வேற உங்களுக்கு பிடிக்கணும். கால் வேற வறுத்து வச்சிருக்கேன். ரோட்டு கடை ஸ்டைலில் அப்படி சூப்பராக இருக்குது. ரோட்டு கடை தான் தக்காளி சாஸ்லாம் ஊற்றி
காசு தர ஊற்றுவாங்க. சோயா சாஸ் மட்டும் ஊற்றுவாங்க. நானும் அது கொஞ்சம் ஊற்றினேன். அதெல்லாம் கொஞ்சம் மசாலாலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு ஸ்பைசியாக பண்ணிருப்பாங்க. இது வந்து சட்டிலாக இருக்குது. கலர்ஃபுல்லாக இருந்தாலும் கொஞ்சம் வயிற்றுக்கெல்லாம் வந்து காயப்படுத்தாத அளவுக்கு இருக்குது. அது கூட வந்து கால் வறுத்து வச்சுருக்காங்க. உனக்கு அது பிடிக்குன்னு செஞ்சுருக்கேன். காலில் கொஞ்சம் மசாலா ஊற்றல. ஆமாம், ஒட்டாது. அது கூட வந்து பன்னீரெல்லாம் மண்ணீரல் வறுத்து வச்சுருக்காங்க. அதையும் சாப்பிடுவோம். அவங்க கிடையாது. இப்போ ஹெல்தி டேஸ்டி எம்மி லஞ்ச் ஃபார் மை பர்த்டே. ஓகே, மதியம் லஞ்சுக்கு அப்புறம் நாங்கள் நேராக எங்கே வந்துட்டோம் அப்படின்னா சேலத்துக்கு வந்துட்டோம், அம்மா வீட்டுக்கு. ஐயோ, மேக்கப் நிறையா இருக்கா, அடிச்சு செதறுது போ. ஓகேங்களா? ஓகே காய்ஸ். ஓகே காய்ஸ், நாங்கள் கண்ணே க்ளீனாக இல்லை. தூக்கம் இல்லாம நாங்கள் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டுருக்கோம். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இந்த மேக்கப்லாம் செதறுது. எங்களை நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். ஆமாம். ஓகே, எல்லாரும் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு வந்துட்டு இருக்கோம். இங்கே ஒரு சரி, அம்மா வண்டியில முன்னாடி போயிட்டு இருக்காங்கப்பா. சரி, கடவுள் போயிருந்தாங்க. ஹாய் சொல்லு ஆகலே. இல்லை, உன்னை கரெக்டாக உட்கார வை. ஒரு எசவ உட்கார வைக்கணும். அப்பா ஃபோன் பண்ணிட்டாங்களா? வந்துட்டாங்க, வந்துட்டு இருக்கோம்ப்பா. அப்படின்னு இப்போ குழந்தை வேற அழுகுறோம். ஓகே ப்ரோ, அங்கே இருக்காரு. ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம். நாங்கள் எங்கள் ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு வந்திருக்கோம். இனிமேல் தான் பெண் அழைப்பு. நீ ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. கொடி ஏற்றுறங்க. ஏற்றுங்க கொடியை. உள்ள வந்து ஹேண்ட்பேக் இருக்கு, அதை எடுத்துக்கலாமா வேணாமா? எதுக்கு ஹேண்ட்பேக்? அதில் பால் பவுடர்லாம் இருக்கு தம்பி, இது கலந்து கொடுக்கறதுக்கு. எடுத்துக்கலாம். சரி, எடுத்து அவள்கிட்ட மாட்டு. அந்த பக்கம் இருக்கா? மணி ஆயாட்ட கொடுத்தான். எங்க இருக்குன்னு முன்னாடி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. தகப்பன் பால் குடிக்கிறதுக்கு என்னென்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. ஐயா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அழுவாச்சு. நான் அழுவாச்சு. இங்க ஒருத்தி முடி வச்சு போட்டுட்டு இருக்கான். யார் வந்திருக்கா காட்டு? இவங்க தான் அந்த நான்சி பிரியா. போயிட்டா இன்னைக்கு ரொம்ப ராவுடி. ஆடி தங்க தெரியுது, தெரியுதடி தங்கம். ஆரி செல்லக்கிட்டு இவ்வளோ நேரம் யோசனை பண்ணி யாருன்னு பார்க்குறேன். இப்போ பாரு, சிரிக்கிறான் பாரு. யாரு பார்க்குறியா நீ? எனக்கு இப்போ தான் அடையாளம் தெரியுதா? எது தவறுற? கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிக்கிட்டே திங்க் பண்ணிக்கிட்டே தெரியலாம். இல்லை ஆரி தங்கம், ஆரி தங்கம். ஏ மகிழ் குட்டி யாரு இது? புஜு குட்டி யாரு இது? சூப்பரா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. அப்பு குட்டி யாரு இது? புஜு குட்டி யாரு இது? புஜு குட்டி யாரு இது? உங்க அம்மா என்ன கோவை சல்ல வச்சிருக்காங்க? நீங்க கோவை சரளா மாதிரி சிரிக்கிறீங்களா? போண்டா குடும்பம். கொஞ்ச நேரம் சிரிப்பான். என்ன அட்டி வேணுமா? அண்ணன் அப்படி பாக்குறது என்ன? உனக்கு தெரியுதா நான் யாருன்னு? எனக்கு தெரியுதா? எங்க போனா இத்தனை நாளா? எங்க போயிருந்த? ஊர் சுத்த பண்ணியா? ஊர் சுத்த
அவன் பிடிக்கிறான், தொட்டு பார்க்கறான். கண்ணாடி புடுங்க வர இப்ப நீ என்னது என் இலையில் இப்போ என்ன இருக்குது? வாட்டர் பாட்டில் இருக்குது. வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இப்படி? வாட்டர் பாட்டில் இருக்குது, குலோப் ஜாமுன் இருக்குது, தேங்காய் சட்னி இருக்குது, அடுத்து கார சட்னி இருக்குது. இது என்னது? தயிர் தயிர் நாங்கள் தயிர் பச்சடி இருக்குது. அடுத்த ஐட்டெலாம் வரும். அடுத்த ஐட்டம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ரொட்டி குலாப் ஜாமுன் நீ திங்காத தெரியல. நான் எங்கள் அம்மா சாப்பிட்டு வாங்கி கொடுத்துக்கிறேன். போண்டா, இட்லி, உன் மண்டை பாதி தான் தெரியுது, பாதி மண்டை. ஓர் தெரிஞ்சால் போதும். சரிந்தா சோத்துக்கலாங்க. இந்த வரேன்.